ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு புதிய அறிமுகத்தில் கொழுக்கட்டை ரெசிபி. சுவையாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தலாம். அரை கப் பாகு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு மூடி தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நாம் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் கூட லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சால்ட்டு சேர்க்கும்போது அதோடைய சுவையை கொஞ்சம் கூட பெட்டராக அண்ட் ரொம்பவுமே டேஸ்டியாக வரும். அதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு நாம் இந்த வெல்லம் அண்ட் கோகோனட்டை நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுடைய தேங்காய் அண்ட் பாகுவோடு வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இப்போது நாம் இட்லி பானையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஒரு தட்டை எடுத்து வச்சு அதில் துணியும் கூட சேர்த்து ஒரு சைடில் நம்ம ரெடியாக வச்சுக்கிறோம். நான் இங்கே ரொம்பவுமே வித்தியாசமாக கவர்மெண்ட்டில் கொடுக்குற இந்த ஐசிடிஎஸ் ப்ரோக்ராமில் வர்ற சத்து மாவை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சத்து மாவு எடுத்து அதில் செய்ய போகிறேன் கொழுக்கட்டையை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ இந்த மாவில் சுடுதண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ பாருங்கள், கை பொறுக்கிற சூட்டுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. ஸோ கடைசியாக இந்த ஸ்டேஜ் அளவு வர்ற வரைக்கும் நாம் பிசைஞ்சு ஒரு பாலாக ரெடி பண்ணி வச்சுருவோம். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு பார்க்கும் பொழுது எப்படி சாஃப்டாக வருது பாருங்கள். ஸோ கையை வச்சு இந்த ஃபிங்கரால் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நாம் கொஞ்சமாக ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோம். மாவு எடுத்துக்கிட்டு கையில் நல்ல ஒரு உருண்டையாக நல்ல சரியான ஷேப்க்கு இந்த மாதிரி நாம் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போது நம்மளுடைய 2 கை விரல்களையுமே வச்சு நம்ம இந்த மாதிரி மாவை விரித்து விட்டுக்கணும். பாருங்கள், சைடில் ஒரு மாதிரி உடையிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, விரல்களால் சேர்த்து நல்லாவே ஒட்ட வச்சுக்கோங்க. ஸோ எங்கேயுமே கிராக் இல்லாமல் நடுவில் இப்போ நாம் ஸ்டஃப் வைக்கிறோம். வச்சுட்டு இது ரொம்பவுமே நிதானமாக பொறுமையாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். உடஞ்சி வந்தாலும் நம்ம பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா ஒட்ட வச்சிடணும். ஸோ எங்கேயாவது உடஞ்சிருந்தால் நல்ல விரல்களாலே வச்சு ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எங்கேயுமே உடையாத அளவுக்கு நம்ம ஒட்ட வச்சிடணும். நமக்கு சத்து மாவில் கொழுக்கட்டை பிடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட அதிகமாகவே பொறுமை தேவைப்படும். அப்போ தான் நமக்கு சூப்பரான அண்ட் ரொம்பவுமே டேஸ்டியான கொழுக்கட்டை கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கூட நிதானமாக இதை செய்யுங்க. அப்போ தான் இது பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனல் டச் இப்போ நாம் கொடுத்துட்ருக்கோம். எல்லா கார்னர் மேலேயுமே ஃபிங்கர் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியான ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை ஷேப் பர்ஃபெக்டாக நமக்கு வரும். இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் நாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி பிடிச்சிருக்க கொழுக்கட்டையோடைய ஷேப் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்ட் இது ரொம்பவுமே ஹெல்தியான ரெசிபியும் கூட. இப்போது நாம் ஒரு கொழுக்கட்டையாக எடுத்து இட்லி தட்டு மேலே அடுக்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டை உடையாமல் பக்குவமாக பார்த்து ஒன்று சரியான டிஸ்டன்ஸில் அடுக்கி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ ரொம்பவுமே நீட்டாக அடுக்கிட்டோம். இப்போது இது மேலே மூடியை போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லாவே இது குக் ஆகட்டும். இப்போது நாம் மூடியை திறந்து கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய சத்து மாவில் செஞ்ச கொழுக்கட்டை ரொம்பவுமே பர்ஃபெக்டாக அண்ட் ரொம்பவுமே டேஸ்டியாக வந்திருக்கு. பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணுன்ற ஒரு டெண்டன்சியோடு வந்திருக்கு. இப்போ இந்த கொழுக்கட்டையை ஒன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ பாருங்கள், இது ரொம்பவுமே வித்தியாசமாகவும் அண்ட் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே செய்கிறத விட கொஞ்சம் கூட வித்தியாசமாக இதில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவுமே வேறு. பாருங்கள், உடச்சி பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஸ்டஃப் ரொம்பவுமே பக்குவமாக வந்திருக்கு. அண்ட் இந்த சத்து மாவில் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.